வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு ரவா இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரவா இட்லி செய்யறதுக்கு முதல்ல தாளிக்கிறதுக்கு நாம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதில் நாம கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முந்திரி, கொஞ்சம் 1/4 கேரட்டை கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய் பெருசு, கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 10 பல்லு முந்திரி, கொஞ்சம் கேரட்டை துருவிட்டு வச்சுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கான பொருள். அதுக்கப்புறம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். சூஜி அந்த ரவை தான் எடுத்திருக்கேன். அதனால இது அரிசி ரவை கிடையாது. இது உப்புமால நம்ம செய்யக்கூடிய ரவை. இது 1 கப் எடுத்துக்கோங்க. ரவா இட்லிக்கு 1 கப் ரவைக்கு என்ன பண்ணணும்னா 2 கப் தயிர் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு தயிரை எடுத்து அதை நல்லா கடைஞ்சிட்டு அது 2 கிளாஸ் வருதான்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நாம் தயிர் எடுத்துக்கணும். நீங்கள் எந்த கிளாஸில் இது ரவையை அளக்குறீங்களோ அதே கிளாஸில் 2 பங்கு எடுத்துக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த தயிரை நீங்கள் அப்படியே கெட்டியாக விடணும்னு கிடையாது. அதை கடைஞ்சிக்கோங்க. கடைஞ்சி அது 2 கிளாஸ் வர அளவுக்கு தயிரை இதில் விடுங்க. வாங்க இதை நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை பட்ன ரவைன்னு சொல்லலாம். பாருங்கள், ரவா இட்லிக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு அதில் நான் உங்களுக்கு காட்டின எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, கறிவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கின உடனே இஞ்சியும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேரட்டை பச்சையாகவே போட்டுக்கோங்க. அதை வதக்க வேண்டாம். ஏன்னா அது ஆவியில் வேக தான் போகுது. அதனால அந்த துருவுனதை நம்ம மாவில் கலந்துக்கலாம். இப்போதைக்கு இதை நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு இது கூட நாம் பச்சை மிளகாவையும் இஞ்சியையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் இஞ்சியும் பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆன பிறகு நாம் எடுத்து வச்ச ரவையையும் இதில் போட்டு உப்புமாக்கு வறுக்கிற மாதிரி அந்த ரவையையும் நாம் வறுத்துடணும். இதோடையே மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று, இதை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வறுத்து எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் இன்னைக்கு நைட்டு செய்கிறீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தயிரை மிக்ஸ் பண்ணி ஊறின பிறகு நீங்கள் இட்லி வார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான இட்லி கிடைக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த உப்புமா ரவையோடு அதை போட்டு வறுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சு மூடி வச்சுடுங்க. எப்போ செய்யணுமோ ஒரு 3/4 ஹவரோ இல்லை 1 ஹவரோனா கூட பரவாயில்ல. நீங்கள் அப்போ தயிரை கலந்து செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பரான ரவா இட்லி கிடைக்கும். இப்போ நான் இதில் ரவையை சேர்த்துட்டேன். ரவையை சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. ரொம்ப ரவை கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட உப்பு சேர்த்து வச்சுடுங்க. நான் ஏன் கேரட்டை வதக்கலைன்னா, கேரட்டை வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால அதை நம்ம பச்சையாகவே போட்டுக்கலாம். இன்னொன்று, கேரட்டு நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கலர் மாறிடும். அதனால் கம்மியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேரட்டு போட்டால் உங்களுக்கு பிடிக்கும், கலர் இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தீஞ்சிடக்கூடாதுங்க, கலர் மாறிடக்கூடாது. பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். நீங்கள் இட்லி செய்யும் போது தயிர் விட்டு கலக்கும் போது கொத்தமல்லி தழையும் நறுக்கி போட்டு இட்லி வாக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போவே இட்லி செய்ய நினைக்கிறவங்க இதுலேயே அந்த தயிரை விட்டு ஊற வச்சுட்டு இட்லி வாக்கலாம். அப்புறம் செய்கிறவங்க
இதை நாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எப்போ செய்கிறீங்களோ அந்த செகண்ட் நீங்கள் தயிரை ஆட் பண்ணிவிட்டு இதில் செய்யலாம். இது கேரட் இதில் போடணும்னு அவசியம் இல்லை. கேரட் சேர்த்தாக்கா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் போடுறேன். கேரட் இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி வறுத்து வச்ச ரவையில் நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த டம்ளரில் 2 டம்ளர் தயிரை நல்லா கடைஞ்சி திக்கு மோர் மாதிரி இதில் நான் 2 டம்ளர் விடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதனால் இந்த 2 டம்ளர் தயிரை இதில் நான் விடுறேன். இங்கே பாருங்கள், தயிரை சேர்த்து இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு இதில் நீங்கள் கொத்தமல்லி தழையை நறுக்கி போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 1/2 hour கழித்து எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். கொஞ்சம் ஓரளவுக்கு தயிர் கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கணும் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி கூட ஒரு 1/4 டம்ளர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தயிரோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். இது ஊறட்டும். ஊறின பிறகு உங்களுக்கு இந்த வாட்டரெல்லாம் அது அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். இதில் துருவின கேரட்டையும் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். நான் மூடி வச்சிருவேன். இப்போ பாருங்கள், இது 1/2 hour ஆயிடுச்சு. மாவு ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாஃப்டாக தான் வரும். இருந்தாலும் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் யூஸ் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வரும். மிருதுவான இட்லி கிடைக்கும். அதனால் வெறும் 1/4 ஸ்பூன் மட்டும்தான். ஏன்னா நம்ம சேர்க்காம இட்லியை ஊற்றிட்டு அப்புறம் கல் மாதிரி இருக்கிறதோட இது முன்னாடியே ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டோன்னா நமக்கு நல்ல சூப்பரான இட்லி ரெடி ஆகிடும். இப்போ இதில் இதை விட்டுட்டு மாவு பாருங்கள் ஊறிடுச்சு. எவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த சோடா மாவு கலந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுக்கோங்க. இதில் வேறு எந்த தண்ணியும் விட வேண்டாம். இது அப்படியே நீங்கள் இட்லி பானையில் இட்லி தட்டில் பார்த்து இட்லி சுட வேண்டியதுதான். இட்லி மாதிரி இதுவும் ஊற்றி சுட வேண்டியதுதான். நல்லா இருக்குங்க. இது செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அருமையான இட்லி. சும்மா சாதா நம்ம வெறும்னே இட்லி சாப்பிட்றதுக்கு இந்த இட்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு இல்லாத டைமில் நமக்கு வீட்டில் ரவை இருந்ததுன்னா நாம் இந்த இட்லியை நாம் தயார் பண்ணலாம். அவ்வளோதான். இதை நாம் இட்லி தட்டில் வாத்துடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சுவையான ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. ரவா இட்லி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் பாருங்கள், உள்ள நல்லா பருப்பெல்லாம் இருக்குது. நல்லா நீங்கள் ஒவ்வொரு வாய்க்குமே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் ஒரு கிளாஸ் ரவைக்கு 12 இட்லி வரும். இதுதான் அளவு. அதுக்கேற்ற மாதிரி போட்டு செய்யுங்க. புளிப்பு தயிர் இருந்தாலும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லி சட்னியோட ரவா இட்லி ரெடி.